புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு இந்தியா. அதாவது இந்திய விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே புகுந்து அங்கே இருக்க எனிமி கேம்பெல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து திருப்பி வந்திருக்காங்க. இதுக்காக இவங்க மிராஜ் 2000 அப்படின்னு ஒரு போர் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த போர் விமானத்தோட சிறப்பு அம்சங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிராஜ் 2000 வந்து 4ஆம் தலைமுறை போர் விமானம். மிராஜ் 2000 போர் விமானத்தை நிறைய வகையில் பயன்படுத்தலாம். அதாவது எதிரிகள் இடத்துக்கே போய் அட்டாக் பண்ணுறது, எதிரிகளோட விமானத்தை வழிமறைச்சு அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு மிராஜ் 2000 பயன்படுத்தலாம். 1980 அமெரிக்காட்டிலிருந்து EF-16 போர் விமானத்தை பாகிஸ்தான் வாங்கினாங்க. பாகிஸ்தான் போர் விமானங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னும் அதை விட சிறப்பாக இருக்கிற போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு இந்தியா டிசைட் பண்ணாங்க. இப்போது பெரிய பிரச்சனையில் இருக்கிற ரஃபேல் போர் விமானத்தை தயாரித்தவங்க தான் டெசால்ட். இந்த நிறுவனம் தான் மிராஜ் 2000 தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1986 டெசால்ட் நிறுவனத்திட்ட இருந்து 36 போர் விமானங்களை வாங்கினாங்க இந்தியா. கார்கில் வாரப்போ இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சதில் மிராஜ் 2000க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கார்கில் போகிறப்போ மிராஜ் 2000 நல்லா செயல்பட்டனால இந்திய அரசாங்கம் போர் விமானங்கள் மேலே நிறைய ஆர்வம் காட்டினாங்க. 2011ஆம் ஆண்டு மிராஜ் 2000 விமானங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண மாடலுக்கு மிராஜ் 2000 MK2ன்னு பெயர் வச்சாங்க. இருக்கிறதுலேயே இந்த போர் விமானம் தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இருக்குது. மிராஜ் 2000 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 47.1 ஃபீட் லென்த்தும் 29 ஃபீட் பிரெத்தும், அதுக்கப்புறம் 17 ஃபீட் ஹைட் இருக்கும். மிராஜோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7500 kg, அதிகபட்சமாக 17000 kg வரைக்கும் வெயிட் தாங்குமா. மிராஜோட டாப் ஸ்பீட் வந்து 2336 km/h வரைக்கும் வேகமாக போகும். இந்த மிராஜ் 2000 வெடிகுண்டை வச்சு 2 வகையாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக டார்கெட்டை எய்ம் பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து லேசர் டெக்னிக் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக டார்கெட் மேலே பாம் பிளாஸ்ட் பண்ணுறது. மிராஜ் 2000 மிஷின் கன் மாதிரி DEFA 554ன்ற கன்னு 2 இருக்குது. இந்த கன் வந்து ஒரு நிமிடத்துக்கு 125 ரவுண்ட் வரைக்கும் சுடுமா. மிராஜ் 2000 RDY2ன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி ரேடார் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வானத்தில் இருக்க டார்கெட்டையும் தரையில் இருக்க டார்கெட்டையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நைட்டில் கூட பைலட்ஸ்லாம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி காக்பீட்டில் இருக்க கிளாஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. வானத்துலேருந்து தரையை தாக்குற ராக்கெட் லான்ச்சர்ஸ், லேசர் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக அடிக்கிற MBDA BGL 1000 லான்ச்சர்ஸ், ரேடாரால் கண்டுபிடிக்க முடியாத லான்ச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய லான்ச்சஸை தரையிலேருந்தே எடுத்துகிட்டு போகும் மிராஜ் 2000. ஒன்ஸ் மிராஜோட டேங்கை ஃபில் பண்ணோம் அப்படின்னா 3325 km வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அதிகபட்சமாக 59000 அடி வரைக்கும் மேலே பறக்கும். வினாடிக்கு 285 மீட்டர் ஹைட்டை அச்சீவ் பண்ணும் இந்த மிராஜ் 2000. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், டிங் எல்லாத்தையும் அழுத்திடுங்க.